அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோசரல்லா சீஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டாகவும், இது எலாஸ்டிக் தன்மை ஹெவியாகவும் செய்ய போகிறோம். இதுக்கு நான் பசும்பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வினிகர் யூஸ் பண்ணவே இல்லை. 6 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக எலாஸ்டிக் தன்மை உள்ள சீஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் நான் பற்ற வச்சுட்டு 1 லிட்டர் பசும்பால் சேர்த்துருக்கேங்க. இந்த பசும்பால் கொதிநிலைக்கு முன்னிலையில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும். நம்ம வெதுவெதுப்பான பாலில் சீஸ் செய்யும் போது பால் வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். இந்த கொதிநிலைக்கு முன்னிலையில் செய்யும் போது சீஸ் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜை காட்டுறோம் பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் சிறு சிறு பபிள்ஸ் வரணும், நடுவுலையும் சின்ன சின்னதாக நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் கொதிநிலைக்கு முன்னிலை. இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விடும்போது எலுமிச்சை சாறு பாலோடு கலந்து சீஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சீஸ் ரெடியாக ஆரம்பிக்கல. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கலந்துட்டு திரும்ப நல்லா கலந்து விடுங்க. இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகும் எலுமிச்சை சாறு. இப்போ நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். சீஸு தண்ணி தனியாகவும் சீஸ் தனியாகவும் மாறிட்டுருக்கு. தண்ணி லைட்டாக எல்லோஷாக இருக்குது பாருங்கள். இப்போ திரும்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இந்த மஞ்சளாக தெரிகிறதெல்லாம் தண்ணீர், வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சீஸ். இப்போ நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ திரும்ப நம்ம மீதம் உள்ள 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நிறைய நம்மளுக்கு சீஸ் கிடைக்கும். இப்போ மீதம் உள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பாலில் உள்ள அத்தனை சீஸுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டும் போது வடிகட்டியானது நல்ல மெலிசான துவாரம் உள்ளதாக பார்த்து வடிகட்டிங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீஸ் எதுவும் தண்ணியோடு வெளியேறாது. ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த பால் தனியாகவும் சீஸ் தனியாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த சீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை தான் நம்ம எலாஸ்டிக் தன்மை உள்ள மொசரல்லா சீஸாக நம்ம மாற்ற போகிறோம். இதுமாரி இதை மடித்து விட்டு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றிடணும். வெளியேற்றிட்டு இதை ஆற விட்டுருங்க. அடுத்ததான திரும்ப நான் அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணியை வெதுவெதுப்பான சூட்டுக்கு கொண்டாந்துருங்க. இந்த சீஸை எடுத்து அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எப்போதுமே வெதுவெதுப்பாகவே இருக்கணும். அதேமாரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். இப்போ சீஸை போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த சீஸை நல்லா மடித்து விடுங்க. அப்போ தான் அந்த எலாஸ்டிக் தன்மை ரொம்ப அதிகமாக ஆகும். இதுமாதிரி மடித்து விடும்போது அந்த சீஸானது இது சூட்டில் லைட்டாக மெல்ட் ஆகி கிண்ணத்துலேயும் கரண்டிலையும் ஓட்டும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அந்த சீஸை எடுத்து திரும்ப வடிகட்டி மேலே நம்ம வச்சிடணும். எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. வடிகட்டியில் வச்சுட்டு திரும்ப அழுத்தி விட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்படி எடுக்கும் போது அந்த சீஸ் வெளிக்காட்டில் கொஞ்சம் ஹார்டாகிடும். கொஞ்சம் ஹார்டான பிறகு திரும்ப முன்னாடி செஞ்ச மாதிரியே நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம சேர்த்துடணும். இதுமாரி மாற்றி நம்ம ஒரு 5லேருந்து 6 வாட்டி செய்யும் போது அந்த சீஸுக்கு நல்ல இழுத்தன்மை கிடைக்கும். நம்ம பீட்சா பர்கர்லாம் செய்யும் போது நம்ம சாப்பிடும் போது அந்த இழுத்தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டுட்டு திரும்ப நான் மடித்து விட்டுட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் வரும்போது அந்த சீஸுக்கு நல்லா எலாஸ்டிக் தன்மையும் ஷைனிங்கும் கொடுக்கும். அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனது கரண்டியை வச்சு நம்ம அமுக்கும் போது அந்த கரண்டி எம்பி வரும். அதான் சரியான ஸ்டேஜிங்க. இப்போ நான் திரும்ப ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ மெல்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள். திரும்ப நம்ம மடித்து விட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியேற்ற போகிறோம். இப்போ நான் லாஸ்ட்டு 6வது ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். 6வது ஸ்டேஜில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை எடுத்து நம்ம வடிகட்டியில் வச்சு முன்னாடி செஞ்ச மாதிரியே நல்லா மடித்து அதில் உள்ள கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா மடித்து விடலாம். இப்போ நான் அந்த கரண்டி முன்னாடி சொன்னல, அந்த கரண்டியை வச்சு அமுக்கும் போது அந்த கரண்டி எம்பி வரணும். அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்மளுடைய சீஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து சீஸுக்கான ஷேப்புக்கு நம்ம கொண்டாட போகிறோம். இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஷேப் கொண்டாடுறது அது வெதுவெதுப்பாக இருக்கும் போது தான் பண்ண முடியும். ஹார்டாகிடுச்சுன்னா பண்ண முடியாது. இதுமாரி ஓரங்களெல்லாம் நடுப்பகுதியில் மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா இது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதுமாரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதை சாதாரண தண்ணியில் நம்ம மூழ்கி எடுக்க போகிறோம். இப்போ மூழ்கி எடுக்கும்போது இது நல்லா ஹார்டாகிடுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் நல்லா மூடி
ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே நல்லா ஹார்டாகிடும், ஷைனிங்கும் கொடுத்துரும். 2 மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குங்கிறது நீங்களே பார்க்க போகிறீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக ஹார்ட் ஆகிட்டு பாருங்கள். மேலேயும் நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. இதேமாரி கேரட் துருவுறது மூலம் இதை துருவிடலாம். துருவும் போது ஈஸியாக துருகி கொட்டும். இதை அப்படியே எடுத்து நம்ம பீட்ஸா பர்கர் செய்யும் போது நல்ல எலாஸ்டிக் தன்மையாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம சீஸ் செஞ்சுட்டோம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோசரல்லா சீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இது எலாஸ்டிக் தன்மை ஹெவியாகவும் செய்ய போகிறோம். இதுக்கு நான் பசும்பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வினிகர் யூஸ் பண்ணவே இல்லை. 6 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக எலாஸ்டிக் தன்மை உள்ள சீஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் நான் பற்ற வச்சுட்டு 1 லிட்டர் பசும்பால் சேர்த்துருக்கேங்க. இந்த பசும்பால் கொதிநிலைக்கு முன்னிலையில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும். நம்ம வெதுவெதுப்பான பாலில் சீஸ் செய்யும் போது பால் வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். இந்த கொதிநிலைக்கு முன்னிலையில் செய்யும் போது சீஸ் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜை காட்டுறோம் பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் சிறு சிறு பபிள்ஸ் வரணும், நடுவுலையும் சின்ன சின்னதாக நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் கொதிநிலைக்கு முன்னிலை. இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விடும்போது எலுமிச்சை சாறு பாலோடு கலந்து சீஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சீஸ் ரெடியாக ஆரம்பிக்கல. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கலந்துட்டு திரும்ப நல்லா கலந்து விடுங்க. இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகும் எலுமிச்சை சாறு. இப்போ நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். சீஸு தண்ணி தனியாகவும் சீஸ் தனியாகவும் மாறிட்டுருக்கு. தண்ணி வந்து லைட்டாக எல்லோஷாக இருக்குது பாருங்கள். இப்போ திரும்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இந்த மஞ்சளாக தெரிகிறதெல்லாம் தண்ணீர், வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சீஸ். இப்போ நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ திரும்ப நம்ம மீதம் உள்ள 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நிறைய நம்மளுக்கு சீஸ் கிடைக்கும். இப்போ மீதம் உள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பாலில் உள்ள அத்தனை சீஸுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டும் போது வடிகட்டியானது நல்ல மெலிசான துவாரம் உள்ளதாக பார்த்து வடிகட்டிங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீஸ் எதுவும் தண்ணியோடு வெளியேறாது. ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த பால் தனியாகவும் சீஸ் தனியாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த சீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை தான் நம்ம எலாஸ்டிக் தன்மை உள்ள மொசரல்லா சீஸாக நம்ம மாற்ற போகிறோம். இதுமாரி இதை மடித்து விட்டு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றிடணும். வெளியேற்றிட்டு இதை ஆற விட்டுருங்க. அடுத்ததான திரும்ப நான் அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணியை வெதுவெதுப்பான சூட்டுக்கு கொண்டாந்துருங்க. இந்த சீஸை எடுத்து அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எப்போதுமே வெதுவெதுப்பாகவே இருக்கணும். அதேமாரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். இப்போ சீஸை போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த சீஸை நல்லா மடித்து விடுங்க. அப்போ தான் அந்த எலாஸ்டிக் தன்மை ரொம்ப அதிகமாக ஆகும். இதுமாதிரி மடித்து விடும்போது அந்த சீஸானது இது சூட்டில் லைட்டாக மெல்ட் ஆகி கிண்ணத்துலேயும் கரண்டிலையும் ஓட்டும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அந்த சீஸை எடுத்து திரும்ப வடிகட்டி மேலே நம்ம வச்சிடணும். எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. வடிகட்டியில் வச்சுட்டு திரும்ப அழுத்தி விட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்படி எடுக்கும் போது அந்த சீஸ் வெளிக்காட்டில் கொஞ்சம் ஹார்டாகிடும். கொஞ்சம் ஹார்டான பிறகு திரும்ப முன்னாடி செஞ்ச மாதிரியே நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம சேர்த்துடணும். இதுமாரி மாற்றி நம்ம ஒரு 5லேருந்து 6 வாட்டி செய்யும் போது அந்த சீஸுக்கு நல்ல இழுத்தன்மை கிடைக்கும். நம்ம பீட்ஸா பர்கர்லாம் செய்யும் போது நம்ம சாப்பிடும் போது அந்த இழுத்தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டுட்டு திரும்ப நான் மடித்து விட்டுட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் வரும்போது அந்த சீஸுக்கு நல்லா எலாஸ்டிக் தன்மையும் ஷைனிங்கும் கொடுக்கும். அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனது கரண்டியை வச்சு நம்ம அமுக்கும் போது அந்த கரண்டி எம்பி வரும். அதான் சரியான ஸ்டேஜிங்க. இப்போ நான் திரும்ப ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ மெல்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள். திரும்ப நம்ம மடித்து விட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியேற்ற போகிறோம். இப்போ நான் லாஸ்ட்டு 6வது ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். 6வது ஸ்டேஜில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க.
இதை எடுத்து நம்ம வடிகட்டியில் வச்சு முன்னாடி செஞ்ச மாதிரியே நல்லா மடித்து அதில் உள்ள கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா மடித்து விடலாம். இப்போ நான் அந்த கரண்டி முன்னாடி சொன்னல, அந்த கரண்டியை வச்சு அமுக்கும் போது அந்த கரண்டி எம்பி வரணும். அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்மளுடைய சீஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து சீஸுக்கான ஷேப்புக்கு நம்ம கொண்டாட போகிறோம். இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஷேப் கொண்டாடுறது அது வெதுவெதுப்பாக இருக்கும் போது தான் பண்ண முடியும். ஹார்டாகிடுச்சுன்னா பண்ண முடியாது. இதேமாரி ஓரங்களெல்லாம் நடுப்பகுதியில் மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா இது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதுமாரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதை சாதாரண தண்ணியில் நம்ம மூழ்கி எடுக்க போகிறோம். இப்போ மூழ்கி எடுக்கும் போது இது நல்லா ஹார்டாகிடுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே நல்லா ஹார்டாகிடும், ஷைனிங்கும் கொடுத்துரும். 2 மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குங்கிறது நீங்களே பார்க்க போகிறீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக ஹார்ட் ஆகிட்டு பாருங்கள். மேலேயும் நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. இதேமாரி கேரட் துருவுறது மூலம் இதை துருவிடலாம். துருவும் போது ஈஸியாக துருகி கொட்டும். இதை அப்படியே எடுத்து நம்ம பீட்ஸா பர்கர் செய்யும் போது நல்ல எலாஸ்டிக் தன்மையாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம சீஸ் செஞ்சுட்டோம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.